அவரு லாஸ்ட்லியா சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி. உண்மையாவே வந்துட்டு அவங்க செட்ல உள்ள இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேல் சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்க, டேய் இதாண்டா பேலஸ், இங்க இருக்கணும் ராஜபரம்பை சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து, டேய் இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ண போறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணீங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவாரு. அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பாக்குறேன். இந்த தருணத்துல இப்ப இருக்கும்போது நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறேன். முத எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்ன நடிக்க வச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்க இருந்து இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து நிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளவு தூரம் ஒரு டிராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்க நின்று உங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்க படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனா இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பாக்குறேன். இது வந்து எல்லாரும் முடியும் பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் தமிழ் சினிமாவுக்கு, என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க இபியா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா நான் வந்து சாரை மீட் பண்றேன். எங்க நான் ஃபர்ஸ்ட் சாரை மீட் பண்ண அப்படின்னா சேம்பர்ஸ்ல தான் நாங்க வந்து மீட் பண்றோம். எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்ப என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்க. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸா சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்கு சார், இது மாதிரி ஒரு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணு. எப்ப நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டா சொல்லுவாரு. சொன்னும் போது நான் கரெக்டா மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்ததுதான் மற்றது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிக்கும் பார்த்தா அருண் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, நாங்க டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினோசிஸ் அந்த டைம்ல யூடியூப்ல பண்ணும் போது எல்லாருமே என்ன அப்ரோச் பண்றது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுல எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைம்ல வந்து அந்த சினோசிஸ் நான் வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமா வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அந்த அப்படின்லாம் இல்லை. நாங்க 2 பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியா ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அங்கிருந்து நாங்க ஏதாவது டிராவல் பண்ணி ஒன்று பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சார் இது மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவரை நானும் டேரக்டரும் போயிட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பா அந்த லைனை ஒத்துப்பாரு நான் நினைக்கல. அந்த டைம்ல வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கூட எங்க கூடயும் சார் கூடயும். ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி. நிதின் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இனிமே அடுத்த டைரக்டர் வந்து யார் வராங்களோ மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நானு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்துட்டு ஓகே இது பண்ண போறீங்கன்னா இது எவ்வளவு நேரத்துல நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்க, இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறது பெர்சன்டேஜ் போட்டுருவாரு. ஸோ இப்போ நீங்க காமெடி அப்படின்னா நீங்க இப்ப என்ன காமெடி சொல்லுவாரு, இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சொல்லிடுவாரு. ஒரு இல்ல இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் 60% தான் ஒர்க் ஆகுது, இது நீங்க 80க்கு கன்வெர்ட் பண்ண முடியுமாரு. ஸோ அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லா அந்த பெர்சன்டேஜ் வைஸ்ல வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவாரு. நமக்கு வந்து பகிர்ல அப்படின்னா எப்படி இப்படி ஏத்துறது அப்படிங்கிறது. அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறைய இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்கறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அங்கிருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம்.
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம். தென் ப்ரொடக்ஷனா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போறது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. தென் சார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து நடிச்சேன். ஸோ இப்போ வரையும் அத மறக்க முடியாது. ஸோ அங்கருந்து இந்த வரையும் நான் முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்ல இங்க பார்க்கும்போது நான் இங்க கார்ல இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாரி லேட் ஆயிடுச்சு கட கட கடன்னு வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா பிரஸ் பீப்பிள் நீங்க வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்னுட்டாங்க. இன்னொன்னு எனக்கு பகீர்னு ஆச்சு. எனக்கு இது மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்ல. பார்த்துட்டு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அந்த டைம்ல புரியல. என்ன என்ன நடக்குது இப்ப இங்க? சரி ஓகே. ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்ப நம்ம உள்ள இந்த ஈவென்ட்னால இந்த மாரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்த பத்தி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா, தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா, உள்ள வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருக்கிறோம். அவங்க யூடியூப்ல பார்த்துருக்காங்க. ஆனா வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியா, கம்போஸ்டா, காமா அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க? ஏன்னா படம் ஃபுல்லாவே 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாரி ஒரு சீன்ஸ் இருக்கு. பயங்கர எனர்ஜியா வந்து நடிக்கணும் அப்படின்ற மாரி இருந்தது. நானும் டைரக்டர் அப்படி குஷியா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியா இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டா இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்திரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க குடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்கா இருந்தது. சான்ஸே இல்ல. அந்த செகண்ட் டே, தேர்ட் டேல இருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுல இருந்து பேங்க் தான். ஸோ அங்க இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாவும் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் வந்து ஷாரா அண்ணன். ஷாரா அண்ணன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூடியூப்ல தான் பெரிய கலக்கலன்னு கலக்கிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து வந்து படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லார்கிட்டையும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறாரு பொசிஷன்ல. ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுல நாங்க நாங்க சின்னதா அங்க ஆஃபீஸ்ல ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா 12 போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணனும் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் அண்ணனுக்கு உள்ள அனுபவம் வந்து எப்படின்னா ஜாலியா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒண்ணு நம்ம செட்டை தாண்டி நாங்க வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் போய் படிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படிச்சு போய் பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ இயல்பா வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். ஸோ 2 பேரும் வந்து ஒரு மாரி ஆத்மார்த்தமா ஒரு அவுட்வர்டா நடிச்ச ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும், என்னோட ரோலும். ஸோ எங்களுக்குள்ள காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். தென் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்ல ஒரு காட் ஃபாதர் மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து செட்ல நான் வந்து பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 10 டேஸ் ஷூட் பண்ணிட்டோம். இளவரசு சார் ஜாயின் பண்ணும்போது, அவரு சார் இது வந்து நாங்க வந்து இளவரசர்ட்ட எப்படி சொல்லணும்னா, அவரு ஆ எல்லா யாருன்னு தெரியல. பக்கத்து கேரவன்ல தான் இருந்தாரு. பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்ப எல்லாத்துட்டயும் சொல்லியிருந்தேன் நானு. செம்மையா திட்டுனாரு. ஃபர்ஸ்ட் டே போதும் ஒரு ஒரு 7:00 ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில பயங்கரமா யாரையோ திட்டிக்கிட்டே இருந்தாரு. ஐய்யயோ! என்னடா இவரு வந்துட்டு காலைல இப்படி யாரையோ திட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம இனிமே தான் அவர பார்க்க போறோம். எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூட்ல அவர் பெர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அத முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில வந்து செட்டுக்குள்ள வரும்போது, என்டையரா அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு கிளீனா வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸ, டைரக்டர்ஸ, சினிமாட்டோகிராஃபர்ஸ அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்கா இருந்தது. டக்குனு வந்து கை குடுத்துட்டு எல்லார்கிட்டயும் ஒரு மாரி உடனே ஜெல் ஆயிட்டாரு. என் கூட வந்து ஜெல் ஆகும்போது, அவரு எப்படி ஜெல் ஆனாருன்னா, "தம்பி நீ தான் ஹீரோ. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம்." அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஜர்னிய. நான் வந்து என்னடா இப்படி சொல்றாரு? இதுவுடனே நம்மகிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்றாருன்னு நெனச்சேன். ஆனா அதுக்கு காரணம் வந்துட்டு, அவரு பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்றாரு? இந்த பையன வந்து நம்ம பாசமா பார்க்குறோம். எந்த இடத்துல பாசமா பார்க்கணும்? எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவரு ஒரு பிரிப்பரேஷன் ஒண்ணு செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச்ட் ஆனோம்னா, சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு. அத ப்ராப்பரா வந்து அத ஹேண்டில் பண்ணி குடுத்தாங்க. தென் எங்க ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா, அங்க ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து மீன் ஒரு ஒரு மாரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்ல அப்பா, அம்மா நாங்கலாம் எப்படி அண்ணன், தங்கச்சிலாம் இருப்போமோ, அதே மாரி தான் நாங்க செட்லயுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க அண்ட் மஹி இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு ஒரு அமேசிங்கான கேரக்டர் ஆக்சுவலா. மேம் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு ஷாட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, "இது ஓகேவா? நல்லா பண்ணியிருக்கேனா?
சூப்பரா ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அதனால இப்படி சொல்றீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்குள்ள வந்து ஒரு சரியா நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க சார் சரி, மேம், மஹிமா எல்லாருமே பார்க்கும்போது ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும். அண்ணன் தங்கச்சி ஃபீல்ங்கும்போது என்னோட பர்சனலா என் தங்கச்சி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடா பேசணும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நடிக்கும்போது அவங்களோட எனக்கு கூட ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தென் வந்து அடுத்து வந்து தென் தலைவர் இருக்கார் ஓஷோ. ஓஷோ வந்து இந்த மூவியோட ஒரு பேக் போன். ஸோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங்கான கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து நாளைக்கு அவர் எப்படி வேற மாதிரி கூட போயிடுவாரு. ஆனா இந்த மொமெண்ட்ல நான் அவரை பத்தி நான் பேசுறது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ஆக்சுவலா ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன். அப்படி தைப்போல தட்டினார் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். இது வந்து நான் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லணும்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லெஜெண்ட்ஸோடலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு சொல்ல எனக்கு ஆர்ஆர்லாம் பண்ணும்போது இது இது ஒரு சீனா பண்ணி முடிச்சுட்டு இது ஆர்ஆர் பண்ண டைம் வரும்போது இது எப்படி பண்ண போறாரு அப்படின்னு நான் கேட்பேன். தலை நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்புறம் ஒரு சர்டன் டேஸ் டைம் எடுத்து நீங்க வந்து பாருங்கன்னு பார்த்தா என்னடா இது நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி இது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு தலைவா, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தலைவா இதுதான் தலைவா முடி இது கரெக்டா இருக்கும் இதுதான் செட் ஆகும்னு சொல்லும் போது நான் மிரண்டேன். உண்மையாவே சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். தென் 6 சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து சான்ஸே இல்லை. ஒரு ஒரு சாங் வந்து அவரு ஒரு ஒரு அந்த அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஓகே போயிட்டே இருக்கு, நடுவில் ஒரு சாங் வைப்போன்ற மாதிரி ஃபீல் இருக்காது. அந்த நேரம் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் வந்து கதைக்கு ஏற்ற ஒரு ஃபீலுக்கு நீட்டா ஒரு 6 சாங் பண்ணி கொடுத்துறேன். 6 சாங் வந்து நல்லபடியா வந்திருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேட்டு சொல்லணும். தென் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து அருண். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு லாஸ்ட்லியா சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி. உண்மையாவே வந்துட்டு அவங்க செட்ல உள்ள இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேல் சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்க டேய் இதாண்டா பேலஸ் இங்க இருக்கணும் ராஜபரம்பை சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து டேய் இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ண போறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணீங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவாரு. ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் இருக்காது. நீட்டாக அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அருண் கூட சேர்ந்து சுகுமார் சார் அவர் இருக்காரு கோ டைரக்ட் பண்ணுறது. அவரு அமேசிங்கான கேரக்டர். ஏன்னா அவரு ஒரு அருணுக்கு பின்னாடி இந்த பக்க பலமே அவர் தான். கிட்டத்தட்ட ஓகே இந்த நாள் இதை பிளான் பண்றாங்க, எப்படி இதை கம்போஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ மீன் லைக் அந்த போறோம் செட்டுக்கு போறோம் நாளைக்கு ஒர்க் பண்றதான் பார்ப்போம். ஆனா ஒரு இடமும் வந்து ப்ராப்பரா வடிவமைச்சு இந்த டைம் இது எடுக்க போறோம், இதுக்கு அடுத்து இங்க இருந்து அடுத்த சீன் இந்த இடத்துக்கு போறோம், ஷிஃப்ட் இருக்கும், இங்க முடிச்சுட்டு இங்க வரப்போறோம் அப்படிங்கிறது சுகுமார் வந்து ரொம்ப அமேசிங்கா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அருணுக்கும் சுகுமார் சார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தென் டீம்ல ஒர்க் பண்ண குலத்தங்கவர்மன் சார் டிஓபி, அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணா பெர்ஃபெக்டா இருக்குமோ அதை கரெக்டா வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு. அமேசிங்கா வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஓம் பிரகாஷ் சார், அவருக்கு வந்து சொல்லணும்னா இந்த படத்துல நான் ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்கும்போது இது ஓகேவா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் இல்லை பிரதர் இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேணும், ஏன்னா அது கதைக்க தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கேட்டார். ஏன்னா திடீர்னு ஃபர்ஸ்ட் படம் ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது ஓம் பிரகாஷ் சார் வந்து அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கேரக்டர் இவனுங்கெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவானுங்க இயல்பா அதை அப்படியே எடுப்போம்னு சொல்லி நீட்டா வந்து எங்களை வந்துட்டு ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஓகே தம்பி உனக்கு என்ன மாதிரி ஒரு இப்படி வருதா, ஓகே எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக் இருந்தாலும் நான் வந்து அந்த அப்ரோச் பண்ணி எப்படி அவங்களை டேக்கிள் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நேக்கிலா இருக்கும், அதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இது இந்த மாதிரி பண்ணுங்க நான் அதை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகா வந்து ஓம் பிரகாஷ் சார் பண்ணி கொடுத்தாரு. தென் மோகன் சார் அவங்க இன்னொரு அசோசியேட் டைரக்டர், அவரும் வந்து டைமுக்கு எந்தெந்த ஷாட் வந்து போகணும். இப்போ ஏதாவது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா டைம் ஆகுது எல்லாரும் ரஷ் பண்ணி சொல்லிட்டே இருப்பாரு. தென் கண்டினியூட்டியோட கிங் அவரு. எனக்கு தமிழ் சினிமாவில் நான் இப்பதான் வந்திருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல அவர் தான் கண்டினியூட்டி கிங். ஸோ ஒரு கண்டினியூட்டி நீங்க வந்து கையை ஹரி இப்படி வச்சிருந்தீங்க அந்த ஷாட்ல அப்படின்னாங்க. சார் அது பரவாயில்ல சார் காமெடி தானே சார் லைட்டா அப்படி பண்ணிடலாமா சார், இல்லை அது அப்படியே வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டினியூ பண்ணுவாரு. சார் கண்டினியூட்டி பார்த்தா அவர் பயங்கரமா சொல்லலாம். சார் தாமு சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரும் அமேசிங்கா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்லி நினைக்கிறேன் யாரை விட்டுருந்தா. அண்ட்
இன்ஃப்ளூயன்சர் சார்லாம் இருக்கிற ஸ்ரீராம் சார் இருக்காரு. ஸோ நன்றி சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தது. விக்னேஷ் இருக்காரு, விக்னேஷ் கிச்சன். ஸோ அவர் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அவர் நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்கிறாரு. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அவர் வந்து இந்த படத்துல அவர் பார்க்கணும்னு நினைச்சு வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ பிரதர். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தென் வந்து பி வாசு சார். ஸோ பி வாசு சார் அப்படின்னு சொல்ற வரப்போறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு காலையில நான் அங்கிருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பி வாசு சார் சொன்னா அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னாரு, ஒரு சூப்பரா டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். அது கண்டிப்பா உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோட சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜெண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங் மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகி சார்லாம் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். சுப்பியாரும் இருக்கிறாங்க, சதீஷ் சார் இருக்கிறாரு. தென் அஞ்சனா மேம் என்னை போஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 24 அன்னைக்கு தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸ்ல இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோட படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோட அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க 2 பேரும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன். ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க.